ஹலோ வணக்கம் வீவர்ஸ். மஞ்சு கோஷா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடையும் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி மஞ்சு கோஷா சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் நிறைய கஷ்டப்படுறோம். தெய்வம் நமக்கு அனுகிரகமே பண்ணலை. நம்ம இவ்வளோ கோயில் போனோம், இவ்வளோ பரிகாரம் பண்ணோம், டெய்லி நம்ம ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் நமக்கு மட்டும் விமோச்சனம் கிடைக்கல? எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நமக்கு மட்டும் என்ன குறை? நம்ம ஒரு நாள் கூட நினைக்காத நாள் இல்லையே இந்த பகவானை, ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறார், நம்மளை கைவிட்டாரு, நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோமே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறது உண்டு. அப்படின்னும்போது தெய்வத்தை நம்ம குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய தெய்வத்தை கட்டு போட்டிருக்கலாம், இல்லை தெய்வத்தினுடைய முன்னோர்கள் யாராவது உங்கள் அப்பா அம்மா யாராவது வேண்டுதல் இருக்கலாம், தெய்வ குற்றம், தெய்வ கடன், தெய்வ முடக்கம் ஏதாவது இருக்கலாம். அதனால் அது நீங்கள் வேண்டுதல்லாம் பலிக்க மாட்டேங்கிறது. காலத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியது. என்றைக்கு தான் விமோச்சனம் இந்த கஷ்டத்துலேருந்து? நமக்கு எப்போ தான் தெய்வம் வழிகாட்டும்? நம்ம எப்போ நல்லா இருப்போம்? அதுதான் எல்லாருக்கும் மனசில் இருக்கிறது. அதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். பக்காவாக வேலை செய்யும் இந்த பரிகாரம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், கட்டாயம் 101% நடக்கும். ஆனால் நியாயமான கோரிக்கைக்கு உட்பட்டு. நம்ம பேராசை பெரு நஷ்டம். நமக்கு தேவையான அனைத்தும் இதில் ஆகர்ஷணம் பண்ண முடியும். இது காளியை வச்சு நமக்கு தேவையான அத்தனையும் நம்மளுக்கு ஆகர்ஷணம் பண்ணுறது தான். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோவை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. இந்த மஞ்சு கோஷா சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் விவர்ஸ், ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்னும் நிறைய புது வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் தாந்திரிக மாந்திரிக எல்லாமே உங்கள் எல்லார்கிட்டையும் மக்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காளி கோயில் சொன்னேன். காளி கோயில் நித்தியமாக பூஜை நடக்கணும். நித்திய பூஜைனா பக்காவாக பூஜை இருந்துகிட்டே இருக்கணும் அந்த காளி கோயிலில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐயர் அங்கே பூஜை செய்கிறவர் ஃபஸ்ட்டு தட்டிலேருந்து ஆரத்தி தட்டிலேருந்து விபூதி கொடுக்குற கோயிலாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஏன்னா சில கோயில் போனீங்கன்னா முதல்ல குங்குமம் கொடுப்பாங்க, சில கோயிலில் முதல்ல விபூதி கொடுப்பாங்க, அப்புறம் தான் குங்குமம் கொடுப்பாங்க. எந்த காளி கோயிலில் முதல் ஆரத்தி தட்டிலேருந்து விபூதி கொடுக்குறாங்களோ அந்த கோயிலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த காளிக்கிட்ட போயிட்டு, நான் இப்போ இந்த கஷ்டம் எனக்கு, இந்த மாதிரி வீடு இல்லை, வாசல், எனக்கு மனைவி கஷ்டமாக இருக்குது, குழந்தைங்க கஷ்டமாக இருக்குது, குழந்தைங்க படிக்கலை, நான் இவ்வளோ கஷ்டம், எனக்கு வேலை இல்லை, நான் இவ்வளோ வருஷம் 40 வயசு ஆச்சு, எனக்கு திருமணமே நடக்கலை, நான் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு கஷ்டப்படணும்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. ஒரு ஏகாந்த நிலையில் பேசுங்க. அம்பாள் முன்னாடி பேசும்போது ஃபோன் பார்க்கக்கூடாது, மெசேஜ் பார்க்கக்கூடாது, கவனம் செதறக்கூடாது. ரொம்ப பயபக்தியாக உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை உங்கள் அம்மா கிட்ட, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி டைரெக்டாக பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுங்க. பேசிட்டு உங்களுடைய உயரம், இப்போ சில பேர் 5 அடி இருப்பாங்க, சில பேர் 6 அடி இருப்பாங்க, சில பேர் 7 அடி இருப்பாங்க. அந்த 7 அடிக்கு நூல் வாங்கிக்கோங்க, 5 கலர் கலந்த நூல் வாங்கிக்கோங்க. உங்களுடைய அடியை மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நின்றுக்கோங்க. அந்த கால் பாதத்தினுடைய கட்டை வரலேருந்து உங்கள் சிரசு வரைக்கும் அந்த த்ரெட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அளவு வச்சு எடுத்துக்கோங்க. அந்த 5 கலர் நூலை அளந்துட்டு மஞ்சள் தண்ணி, மஞ்சள் பொடி வச்சு நல்லா அதை அப்படியே உருட்டிடுங்க, நல்லா தீத்திடுங்க, நல்லா சுத்தபத்தம் பண்ணிக்கோங்க அந்த நூலுக்கு. இதெல்லாம் செய்யும்போது யார்கிட்டையும் பேசக்கூடாது, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், நியாயமான கோரிக்கைக்கு மட்டும் செய்யணும். இதை என்ன பண்ணுங்கள், அந்த நூலை நீங்கள் நல்லா மஞ்சள் போட்டு மஞ்சள் கயிறு மாதிரி ஆக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 108 லவங்கம் வச்சு மாலை மாதிரி தொடுங்க. மாலை மாதிரி தொடுத்து அமாவாசை காலகட்டத்தில் இந்த மாலையை, இப்போ ஐயர் பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்க, பூஜாரி பார்த்தான்னா நடுவில் அரளிப்பூ வச்சு கட்டுங்க. அரளிப்பூ வச்சு இல்லை கொஞ்சம் வேப்பிலை, அரளிப்பூ, கொஞ்சம் எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி வச்சு கட்டுங்க அம்பாளுக்கு. கட்டிட்டு நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லிகிட்டே கட்டணும். ஒரு லவங்கம் கூட கீழே செதறக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூ இல்லாத லவங்கம், அந்த மொக்கு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மொக்கு இல்லாத லவங்கத்தையும் நீங்கள் கட்டக்கூடாது. நீங்கள் நினச்ச கோரிக்கை பலிக்காது. அதனால் மொக்கோடு இருக்கிற லவங்கத்தை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இதை அமாவாசை டைமில் இந்த காளிக்கு உங்கள் கையால் தொடுத்து போட்டிங்கன்னா அம்பாள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நீங்கள் கேட்குற வரத்தை கொடுத்துருவா கட்டாயம். இது மாதிரி ஒரு 3 அமாவாசைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பெரிய சாதனை ஒரு அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான தாந்திரிக வேலை. அம்பாளை முழுசாக நம்புங்க. தெய்வம் கைவிடாது, மனுஷா தான் கைவிடுவா.
அதனால் தெய்வம் இன்றைக்கி சோதிச்சா கூட நாளைக்கு கையை பிடிச்சி தூக்கிடும். அதனால் என்றைக்கும் வந்து தெய்வத்தை நம்புங்க, மனுஷால நம்பாதீங்க. கட்டாயம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப நன்றி வியூவர்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு.